Hi friends, welcome to veetu kitchen. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஹெல்தியா fruit and nut cake எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நாம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். டியூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸ், அப்புறம் செரி பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா, அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இது கூடால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது எதுக்காண்டி நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அடி தங்காது. இது இனி இருக்கட்டும். அடுத்து நாம கேக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 முட்டை ஊற்றிருக்கேன். அடுத்தது இந்த எக்கோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை இல்லைன்னா 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். முட்டையை ஓரளவு பீட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு நாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பொடிச்ச சுகர். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அடுத்து ஒரு அரிப்பில் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை நாம் சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து பால் யூஸ் பண்ணலாம். அது போல தான் பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். பாருங்க, இந்த அளவுக்கு இதை நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இதில் நிறைய நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பெரிய அலுமினிய பாத்திரத்தில் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இனி நாம் இதை உள்ள வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 50 to 55 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு சில்வர் தட்டோ இல்ல ஒரு அலுமினியம் தட்டோ வச்சு நீட்டா கவர் பண்ணிக்கணும். பாருங்க 55 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட கேக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி இருக்குன்னு. இத வெந்திருக்கான்னு ஒரு டூத் பிக் வச்சு நீங்க குத்தி பார்த்துக்கலாம். பாருங்க ஒட்டவே இல்ல, சூப்பரா வந்திருக்கு. இனி இது ஆறட்டும். பாருங்க நல்லா ஆறியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள நம்ம போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வேக வச்சிருக்கிறதுனால சூப்பரா நம்மளோட கேக் நல்ல டேஸ்டியா ரெடி ஆகியிருக்கும். பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாருங்க நம்ம போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எவ்வளவு சூப்பரா அங்கங்கயா ரெடி அழகா ரெடியா இருக்குது. இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.